ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சொல்லு. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்துருக்கோண்ணா வீட்டில் சும்மா இருக்கோன்னு தேங்காய் பொறுக்கலான்னு வந்து எவ்வளோ கதை திருட வந்திருக்கேன். வந்திருக்கோம்மா. போ நாங்கள் சீக்கிரம் வாங்க பொறுக்கு தேங்காய் தரலாம் வாங்க. நிறைய இங்கே மரம் இருக்குது, அதான் எங்கன்னா கீழே வீழ்ந்துருக்குமோ அப்படின்னு. சும்மா சொல்லு கீழே இருந்து இருக்கிறோன்னு நாங்கள் தென்னை மரத்தை பார்த்துக்கோங்க. மேலே மரத்துலேருந்து வீழ்ந்தது தான். நாங்களே போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு கீழே வீணாங்க எங்கள் சேனலில் இன்னொருத்தர் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் பொம்பளை கிருஷ்ணன்ட்டு. அவரே மாரி எனக்கு 2 கட்சிக்குது பார்த்தீங்களா இல்லையா? அதுவும் காயாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? தண்ணி இருக்கு, கங்கை நதியே வரும் போல் அடியிலேருந்து. வாங்க கைஸ், வேறு என்ன இருக்கான்னு பார்க்கலாம். இதை நாங்கள் வெட்டும் போது அத்தை வீட்டில் போடுறோம், அதுக்கு மேலே நம்ம தேங்காய் வெட்ட போட்டுலாம். வாங்க நீங்கள் போகும்போது எடுத்துக்கலாம். அது தூக்கி போடுறேன், சாணியில் போடுறேன், அதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இந்த புதரில் கை விட்டா கிடைக்கும் நினைக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்டு எப்பவுமே புதரில் கை விடுவார், ஆனால் நாங்கள் இப்போ இந்த புதரில் கை விட போகிறோம். உள்ள பாம்பு இருக்கோ என்ன இருக்குன்னு தெரியாது, யாருக்கு தெரியும்? கை விட்டாதான் தெரியும் என்ன கிடைக்குதுன்னு. பார்த்துடா, வேறு என்ன பதரில் கை விட்டு காய்ஸ் இருக்கு. காய்ஸ் இதோ கை விட்டு எல்லாமே கிடைக்கும் போல இருக்கா? என்னடா காஞ்சி போன தேங்காடா இது? காஞ்சி போன தேங்காய் சூட்டில் தான் இருக்கும். காய்ஸ் தண்ணி இருக்கு காய்ஸ், குடிக்கலாமா? ஆமாம் காய்ஸ். இதுதான் தூக்கி போடுறேன். இது கொஞ்சம் சாண்டில் போடலாம், இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாண்டில் போட்டால். தேங்காய்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னா, இங்கே அடிக்கடி பாட்டில் பொறுக்கு வரும். கீழே பாருங்கள் எவ்வளோ பாட்டில் இருக்குது. இப்போ பாட்டில் 5 பாட்டில் ஒரு பாட்டில் எடுறாங்க காய்ஸ். அதெல்லாம் இப்போ பாட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்காய் போடுவாங்க. என்ன ஃபோன் ஒஞ்சிருக்கு? தேங்காய் இருந்துருக்கோம் காய்ஸ் மேலே இருந்து. ஆமாம், என்கிட்ட கொடுத்தா ஃபோன் உடையும். கொஞ்சம் உஷாராக வச்சுக்கோங்க. டெம்பர் கிளாஸ் மட்டும் மாற்றினா போதுமா? டெம்பர் கிளாஸ் மாற்றணும். வெயிட்டு தூக்கிறதால சரி இடிக்கும். எப்படி தவிர டெம்பர் கிளாஸ் தான். ஓ, உன்ட்ட வந்துச்சு அப்படின்னு நினச்சி நான் காம்ப்ரமைஸ் ஆகிடணுமா? அப்புறம் என்ன பாம்பு என்ன கிடைக்கும்? இதுக்கு மேலே எதுவும் இங்கே தேங்காய் இல்லையா? என்ன வாங்க போகலாம். அப்புறம் நம்ம பக்கத்தில் இங்கே தான் வேலை செய்யணும். எனக்கு வந்து இந்த ஷெட்டு சரி வாங்க, இங்கே தான் வந்தோம் வேலை செய்யலான்னு. இந்த இடத்துல வரும்போது தேங்காய் கிடைக்கும். வேலை செய்ய தனியாகிட்டு வந்துருக்காங்க. அப்படிலாம் கிடைக்குங்க, அப்படிலாம் இல்லை. ஆகாஷ் என்ன பண்ணுறாரு? அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்கலாமா? நீங்கள் என்ன ஆகாஷ் பண்ணியிருக்கீங்க? படிச்சிருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நான் ஒன்றுமே பண்ணல காய்ஸ், அதான் காய்ஸ் உண்மை. சரி, என்ன படிச்சிருக்கீங்க? அவன் தேங்காய் பொறுக்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். வேறு நான் இது பண்ணணும், எதுக்கு நான் பச்சை அதான் சொல்லணும். வேணாம் வாங்க, நம்ம மற்ற வீட்டில் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த வீடியோ கண்டினியூ நீங்கள் போதும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதே பார்க்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். இதே போதும். நம்ம இந்த உடன் தான் வேலை செய்கிறேன். இப்போ இந்த உடனை பற்றி நான் வீட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. வேலை முடிச்சு தேங்காய் உரிக்கும் போது காட்டுறோம். வாங்க. துஷிந்த் உங்களை பற்றி எதுனா சொல்ல முடியுமா? அவர் தேங்காய் வச்சா நல்லா சாப்பிடுவாருங்க.